ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, என்னம்மா சாய் உதவி செய்வாரா மாட்டாரா? இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் சாய் கண்டு கொள்ளவே இல்லை. சாய் எப்படிதான் நம்மளை காப்பாற்றுவாருன்னு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு நிலப்பட இருக்கியா? சாய் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன்ல, உன்னை நிச்சயமாக காப்பாற்றி கரை சேர்ப்பேன்னு. அந்த வாக்கை என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நீ சில விஷயத்த துளைச்சிருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கிற ஒரு விஷயத்த நீ அடைவ. யார் வேணாலும் எது வேணாலும் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பேசலாம், எது வேணாலும் சொல்லலாம். இவ்வளவு விஷயத்த இழந்துட்டியே அப்படின்னு கூட நினச்சி ஒரு கேலியாக பேசலாம். ஆனால் இந்த சாய் அத்தனை பேருக்கு மத்தியிலையும் உன்னை ஒரு அழகான ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை கூடிய விரைவாகவே வாழ வைக்கத்தான் போகிறேன். எத்தனையோ பேருக்கு நல்லது செய்கிறேன்னா, என்னுடைய பிள்ளையாக இருக்கிற நீ, அதாவது யாருக்கும் எப்பையும் எந்த துரோகமும் செய்யாமல் இருக்கிற உன்னை எப்படி நான் கைவிடுவோம்? முதல்ல அதை சொல்லி பார்க்கலாம். என்னுடைய பிள்ளைக்கு இனிமே பிறக்க போகிற ஒவ்வொரு விடியலுமே இன்பமான விடியல் மட்டும்தான். இதுவரைக்கும் நீ நிறைய விஷயத்தை இழந்திருந்தாலும் இதுக்கு மேலே இழக்க போகிற விஷயம்னு ஒன்றும் இல்லை. உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது தான் நடக்கும். புரியுதா என்ன சொல்கிறேங்கிறது? நிச்சயமாக சத்தியமாக உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ எதிர்பார்க்குற ஒவ்வொரு தருணமும் கூடிய சீக்கிரமா உன் வாழ்க்கையில வரதான் போகுது. நீ சந்தோஷமா உன்னுடைய வாழ்க்கையில நீ எதெல்லாம் ஆசைப்பட்டு காத்திருக்கியோ அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகுது. தொடர்ந்து அதிகமான முயற்சி எடுத்து நம்ம தோத்துட்டோமேன்னு நினைச்சிட்டு இருக்கல்ல, இனிமே அந்த மாதிரியான விஷயம் எதுவுமே நடக்காம நம்ம செய்யறோம், நமக்கு அதுக்கான வெற்றி கிடைக்கும், நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்பு. நீ நம்ப வாழ்க்கையில நிறைய மாற்றமும் நிறைய அற்புதமான திருப்பமும் கண்டிப்பா வரும். துரோகம் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில துரோகத்தை அதிகமா செஞ்சு உன்னை காயப்படுத்தி உன்னை வேதனைப்படுத்தி எப்பயுமே உன்னை கஷ்டத்திலேயே கவலையிலேயே வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே சற்று கொஞ்சம் உன்னை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில நடக்கத்தான் போகுது. நம்பு. நீ செய்யற விஷயத்த முதல்ல நீ நம்பு. உன்னுடைய வாழ்க்கையில நீ செஞ்சுக்கிட்டு இருக்க பத்தியா இப்போ சில விஷயம் முயற்சி எடுத்து அந்த விஷயத்துல வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படின்னு உன்னை நீயே நம்பு. உன்னை நீயே நம்பும் போது அதனுடைய வலியும் அதனுடைய ருசியும் உனக்கு நிச்சயமா தெரியும். யார் யாரோ உன்னை கேவலமா பேசுறாங்க, கஷ்டப்படுத்துறாங்கிறதுக்காக அவங்களே என்ன நம்பல, நான் ஏன் என்ன நம்பணும் அப்படிங்கறதெல்லாம் என்னைக்கும் நினைக்காத. யார் வேணாலும் உன்னை நம்பாம இருக்கலாம், யார் வேணாலும் உன்னை அதிகமா காயப்படுத்தலாம். ஆனா என்னைக்கு ஒன்னே ஒண்ணுதான், உன்னுடைய வாழ்க்கையில உன்னை நீ முதல்ல நம்பணும். மத்தவங்க நம்புறாங்க நம்பல அது இங்க பேச்சே கிடையாது. உன்னை நீ இங்கு நம்பணும், அதுதான் இங்க முக்கியமான ஒண்ணு. எல்லா நாளும் எல்லா பொழுதும் உனக்குன்னு இங்கு நான் இருக்கேன். நீ ஒவ்வொரு நிமிஷமும் தெய்வம் தெய்வம் தெய்வம்னு ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சன்னதியையும் நின்று நீ எப்பயுமே உன்னையே நம்பி இருக்க, என்னை எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்னு சொல்லுவல்ல, அந்த ஒரு விஷயம் நிச்சயமா எல்லா கோயிலுக்கு போனதுக்கான பலனு கூடிய சீக்கிரமா கிடைக்கும். இங்க நிறைய பேர் செய்யற ஒரு விஷயம், ஒரு நாள் ஒரு கோவிலுக்கு போயிட்டு அடுத்த வாட்டி போகும்போது போன வாட்டி போனேன் ஒண்ணுமே நடக்கல, இப்ப ஏன் போகணும் அப்படிங்கறத மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா பொறுத்திருந்து பார்த்தாதான் ஒரு கோவிலுக்கு போனா அதுக்கான சக்தி என்ன அப்படிங்கறதே புரிய வரும், தெரிய வரும். நம்பிக்கையா இரு. நீ செய்யற விஷயம் என்னைக்கும் தோத்து போயிடாது. நம்ம செய்யற விஷயம் என்னைக்கா இருந்தாலும் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் என்னைக்கும் எப்பயும் உன் மனசுக்குள்ள வச்சுக்கோ. உன்னுடைய நம்பிக்கையும்
உன்னுடைய விடாமுயற்சியும் என்னைக்கு உன்னை கைவிட்டுறாது. நீ என்னைக்கும் யார் மத்தியிலையும் இனி வரும் காலத்துல தலை குனிஞ்சு வாழ்க்கையில நின்றுட மாட்டேன். புரிஞ்சுச்சா? நான் சொல்ற விஷயம் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில இனி வரும் காலம் சிறப்பானதா அமைய உதவியையே செய்யும். நல்லதுக்காக சொன்னா புரிஞ்சுக்கிறதும் இல்ல, நான் சாய் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், சாய் எனக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி விடுறதும் உங்க கையில இருக்கே தவிர என் கையில உங்களுக்கு நல்லது செய்யறது மட்டும்தான் இருக்கு. தொடர்ந்து நீங்க முயற்சி செய்யற ஒவ்வொன்றுத்துக்கும் கண்டிப்பா நான் துணை இருக்கேன். எல்லா காரணமும் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீ படிப்படியா வாழ்க்கையில நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு சென்று நீ ஒரு தனித்துவமா எல்லாருக்கும் மத்தியில நான் இந்த விஷயம் செய்யறேன், இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில நான் நடத்துறேன், இதனால நான் முயற்சி அடைகிறேன், இதனால நான் வெற்றி அடைகிறேன் அப்படிங்கிறத நீ சொல்லி பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் உனக்கு சாதகமா நடக்க போகுது. அமைதியா இரு, நீ பொறுமையா இரு. பொறுமையா இருக்கிறவங்க மட்டும்தான் இங்க சாதிக்க முடியுமே தவிர அவசரப்பட்டு உழைச்சிட்டு இருக்கும் போதே இதனால எனக்கு எந்த பலனும் இல்லை, இதனால எனக்கு எதுவுமே நல்லது நடக்கல அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயத்த பாதியிலேயே விட்டுட்டு போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எப்பயுமே நல்லது நடக்காது. ஏன்னா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயத்தான் பாதியிலேயே விட்டுடுறாங்கல்ல. அதுக்கு பிறகு அவங்க எத்தனை காலத்துக்கு அடுத்தடுத்த விஷயம் செய்யும் போது அடுத்தடுத்தது முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கான நல்லதும் உங்களுக்கு தேவைப்படுற ஒவ்வொன்றும் உங்க கையில கொண்டு வந்து இந்த சாய் சேர்ப்பேன். நீங்க அதிகமா என்ன நம்புறீங்க, நீங்க நம்ப உங்க வாழ்க்கையில மாற்றமும் உங்க வாழ்க்கையில அதிகமான திருப்பமும் கண்டிப்பா வரும். என்னன்னு மட்டும் இல்ல, நீங்க எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தின் மூலமா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். நீயும் எல்லா தெய்வத்தையும், ஒரு தெய்வம் இல்ல எல்லா தெய்வத்தையும் நீ வணங்குற, எப்படி உன்னை எல்லா தெய்வமும் சேர்ந்து கைவிடும் சொல்லி பார்க்கலாம். இனிமே நிம்மதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம், பாக்கியம் எல்லாமே நீ என்னெல்லாம் கேட்டு கதறி நின்னியும் அது எல்லாமே உன் வாழ்க்கையில கிடைச்சு சந்தோஷம் அப்படிங்கிற ஒண்ணுத்துக்குள்ள போய் நிம்மதியா வாழ போற. நம்பிக்கையோட என்ன வணங்குன உனக்கு இனி வரும் நான் அத்தனையும் பேரின்பம் மட்டும்தான். துன்பம் அப்படிங்கிற எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமே உன்னுடைய வாழ்க்கையில இன்பம் அப்படிங்கிற ஒண்ணு உனக்கு நிலைச்சு உன் வாழ்க்கைய மிகப்பெரிய அளவுக்கு உன்னை கொண்டு சென்று உன்னை வாழ வைக்கும். உன்னுடைய வாழ்க்கைக்கு என்றுமே நான் துணையாகவும் என்னைக்குமே நான் பாதுகாப்பாகவும் உனக்கு எல்லா நிமிஷமும் நல்ல வழி நடத்திக்கிட்டு உனக்கு சீரும் சிறப்புமா எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுத்து உன்னை வாழ வச்சு அழகு பார்ப்பேன். தைரியமா நீ செய்ய வேண்டிய விஷயத்த தொடர்ந்து செய். வாழ்க்கை முழுக்க நீ வெற்றி அடைஞ்சு நீ ஒரு நல்ல நிலைமைக்கு எப்ப போறியோ, எந்த நிமிஷம் நீ நான் நல்ல நிலைமையை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறியோ அப்போ நிச்சயமா உன் கண்ணுக்கு முன்னாடி இந்த சாய் வருவேன். எப்பவும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொன்றும் செய்ய வச்சு அழகு பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில இன்பத்தை கொடுப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.